ஸோ இந்த பிளாஸ்மா கன் செய்கிறதுக்கு தேவையான பொருட்களே இதுதான். இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஏன்டா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் இதை வச்சா நம்ம செய்ய போகிறோம். இதுக்கு நான் வந்து 2 20 லிட்டர் கேன் வந்து எடுத்திருக்கேன். அப்புறமா டிரான்ஸ்பரண்ட் ஓஸ் பைப் வந்து ஒன்று எடுத்திருக்கேன். அண்டு மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பியூட்டன் கேஸ் ஒரு கேன் அமேட்டுக்கு. இதுக்கு வந்து ஹெட்டாக மாட்டக்கூடிய அந்த டார்ச். இதில் வந்து எப்படின்னா லைட்டரும் இருக்கும், அந்த சேம் வந்து கேஸும் ரிலீஸ் பண்ணிக்கலாம். அந்த டைப் வந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதெல்லாம் வச்சு தான் நம்ம அந்த பிளாஸ்மா கன் செய்ய போகிறோம். ஸோ நான் தான் ராஜசேகரன். வெல்கம் டு மை சேனல் சயின்ஸ் ரிப்போர்ட். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இந்த 2 கேன்லேயும் ஹோல்ஸ் போடணும். ஒன்றில் வந்து பெருசாக போடணும், இன்னொன்றில் வந்து சின்னதாக போடணும். ஸோ அதுக்காக நான் இப்போ ட்ரில்லிங் மிஷினை எடுத்து செட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ கேன்ல வந்து ஓட்ட போட ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இந்த 2 கேன்லயும் வந்து ஹோல்ஸ் போட்டாச்சு. ஒன்று வந்து பெருசாகவும் இன்னொன்று வந்து சின்னதாகவும் போட்டேன். இப்போ இந்த 2 கேனோட வாய் பகுதியை ஒன்றா இணைச்சி அதை வந்து ஒட்டணும். அந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ இந்த வாய் பகுதியை 2த்தையும் நல்லா ஒட்டுறதுக்காக நான் ஃபர்ஸ்ட் வந்து 743 யூஸ் பண்ணி டைட்டாக ஒட்டிட்டேன். அப்புறமா எம்சியில் எடுத்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வந்து நான் ஃபுல்லாக வச்சு ஒட்டிட்டு அதில் செலோ டேப் போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிட்டேன். ஸோ ஒன்ஸ் ஒட்டி முடிச்சதுக்கு அப்புறம் அது பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கும். நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிச்சு. இப்போ அதில் அந்த டிரான்ஸ்பரண்ட் டியூபை வந்து கனெக்ட் பண்ணணும். இப்போ இது ஆல்மோஸ்ட் நான் வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். இன்னும் ஒரு 2 காம்பனண்ட் வந்து ஆட் பண்ணோம்னா ஃபுல்லாக முடிஞ்சிடும். இப்போ இது எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். ஸோ பக்காவா எல்லாம் வந்து சீல் பண்ணி டைட் பண்ணி ஒட்டியாச்சு. இன்னும் இதில் வந்து அந்த பியூட்டின் கேஸை மட்டும் நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அந்த ஒரு பார்ட்டு தான் இருக்குது. அதை மட்டும் இப்போ நம்ம வந்து செஞ்சு முடிச்சோன்னா நம்ம கன்று வந்து ரெடி.